மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கும் நம்ம ரிஷி பத்ரஜயா அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க நம்ம மகாதா பாபாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து முத்தாசன்மார்களுக்கும் நம்ம பழனிப்பன் சாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். எஸ், எல்லாருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். நம்ம லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு சில இது பார்த்தோம். எப்படி எப்படின்னா மெயினா அவங்க வந்து ஒரு பைலட் பைலட் இருக்கிற மாதிரி ஒரு பிறவியை வந்து அந்த பொண்ணு ரீகால் பண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா போரோட அந்த கஷ்டங்கள்லாம் பாருங்க, எதெல்லாம் பார்த்தோம் அவ்வளோ அழகா நம்ம கண்ணுக்குள்ள அதை கண்ணுக்கு நேரம் அதை எடுத்துட்டு வந்தாங்க. போரோட அவலங்கள், மக்கள் கஷ்டப்படுறது, எல்லாரும் வந்து எதுக்கோ ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்காகலாம் என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து என்ன சொன்னாரு, அந்த பிறவில என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. யாரு, நம்ம டாக்டர் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, வெறுப்பு தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா நம்ம வந்து என்னைக்குமே அதனாலதான் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம இதான் செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெறுப்பு தான் வரும். சோ அதான் அந்த பொண்ணு சொல்றா. சோ அதே மாதிரி இந்த ஒரு பொறுப்பின்மை, தலைவர்களோட பொறுப்பின்மை, அதான் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல உட்பாருங்க, ஒரு நாட்டுக்கே அழிவு தேடி கொடுக்குறாங்க. சோ அப்படிங்கறது அந்த இடத்துல அந்த பொண்ணு இண்டிகேட் பண்ணா. சோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம்னு இப்ப அடுத்த ஒரு பிறவி அந்த பொண்ணு ரீகால் பண்றா, அதை பார்க்கலாம். இது 9th சாப்டரோட கண்டினியூஷன் தான். என்ன அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. அந்த பொண்ணு எதை எப்படி ரீகால் பண்றா அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு குதிரை வண்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த குதிரை வண்டி எப்படி இருக்கான்னா ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல அந்த குதிரை வண்டியை டெக்கரேட் பண்ணியிருக்கான். 2 குதிரை வந்து அந்த வண்டியை ஓட்டுது. 2 குதிரை பூட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த குதிரைக்கு பேரெல்லாம் சொல்றா பாருங்க. ஒரு குதிரைக்கு ஆப்பிள், இன்னொரு குதிரைக்கு ஏதோ டிம்பிள் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. சோ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து யார் அப்படின்னா, அப்ப அந்த வயசு சின்ன குழந்தையா இருக்காப்ல, பையனா இருக்காப்ல. இவன் வந்து ரீகால் பண்ற போத்துல அது வந்து அந்த பையன் ஒரு குட்டி பையனா இருக்கிறதுனால அவனோட வந்து இது எப்படி இருக்கு பாருங்க, அதோட அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க. சோ நான் வந்து அந்த குதிரையோட அந்த குதிரையோட ஹைட் கூட நான் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவருக்கு புரியுது. அதே மாதிரி ஆஹா அப்ப இது குழந்தையா இருக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பையனா இருக்காப்ல. சோ அப்போ வந்து நான் வந்து அந்த குதிரை எல்லாம் பயங்கரமா இருக்கு, எங்க வீட்டை சுத்தி பயங்கரமா அலங்காரம்லாம் இருக்கு. அப்போ நீ நல்ல ட்ரெஸ் வேர் பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லி இவர் கேட்காரு. ஆமா, நானும் ரொம்ப நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா ஒயிட் கலர்ல அந்த மாதிரி ட்ரெஸ், ரொம்ப அழகா ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சரி உன் கூட யார் இருக்கான்னு கேட்டேன். என் கூட இன்னொரு பையன் இருக்கான், பக்கத்து வீட்டு பையன் இருக்கான். நாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கோம். எங்களை வீட்டுக்குள்ள அவன் முதல்ல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏன்னா வீட்டுல வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பையனை அலோவ் பண்ணல. சோ அப்போ வந்து சரி என்னதான் நடக்குது உங்க வீட்டுல அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்க அக்காவுக்கு மேரேஜ் நடக்குது. சரி உங்க அக்கா யார் அப்படிங்கறத நீ பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றாரு. ஆனா உள்ள அப்படி உத்து பார்க்கும்போது யாரு அப்படின்னா இவளோட ஃப்ரெண்டு, இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. சோ அந்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னோடனே ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா, வந்து என்னோட அப்பாவை பார்க்கிறவங்கள்ட்ட அந்த அப்பா வந்து வேற யாரோ அப்படி இல்ல, வந்து ஸ்டூவர்ட். அந்த ஸ்டூவர்ட்னா இப்ப தெரியும்ல, அவரோட லவ்வரா இருக்காப்லையா. சோ அவர் தான் அந்த பையனோட அப்பாவா இருக்கிறாரு. அப்போ வந்து சொல்றாரு, சரி அப்பாவை மேல பாசமா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த இவர் கேட்கிறாரு, டாக்டர் கேட்கிறாரு. இவர் சொல்றான், அப்பா என் மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா நான் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டே இருக்கிறதுனால என் மேல கோவம் வருது அவருக்கு. நீ போய் உன் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட இப்ப எதுக்கு அப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்க, எனக்குலாம் அப்படி ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. சோ அப்ப அந்த ஃப்ரெண்டு பேரு பெக்கின்னு சொல்றாங்கப்பா, அதுதான் பார்த்தேன், பெக்கி. சோ அந்த ஃப்ரெண்டு இப்ப எப்படி இருக்காங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல பெக்கி அதான் அந்த ஃப்ரெண்டோட நேம். இப்ப அந்த காலகட்டத்துல அவங்களுடைய அக்காவா இருக்கிறாங்க. அப்ப வந்து ஸ்டூவர்ட்டையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ இந்த இதுல வந்து முடிச்சுட்டு இவர் சொல்றாரு, சரி இதுல வேற ஏதாவது நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இல்ல நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிடுறான். அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. சோ 9th சாப்டர்ல ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகுது. 10th பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனவு, அதாவது 10th வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய அதே மாதிரிதான் ஒரு ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டே இருக்காரு, திருப்பி திருப்பி அந்த டேப் எல்லாம் போட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கிறாரு. அவருக்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய அந்த ஆன்ம அந்த எப்படி சொல்றது, அந்த ஆன்ம வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவருக்கு என்லைட்மெண்ட் ஆயிட்டேனா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆனா ரொம்ப நல்ல வளர்ச்சி, ரொம்ப வந்து அவர் என்ன அப்படின்னா, நான் வந்து நம்மளா இப்ப செய்வோம் தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம்.
உள்ள நம்ம நம்ம நேச்சரா நம்ம கிட்ட வேற இருக்கும். ஆனா வெளியில ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ அப்ப சொல்லுவாங்க, சில பேர் ஃபேமிலியில ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃப் குழந்தைங்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, சொசைட்டில ஒரு மாதிரி இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு முகமூடி போட்டுட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம். நான் வந்து அந்த மாதிரி இல்லாம நான் வந்து நார்மலா எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கேன் அப்படிங்கறது இவர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. சோ இந்த இந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, இந்த ஞானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரீமை பத்தி பேசுறா. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து தீப்பிடிச்சு எரியற மாதிரியும், இவ வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடுறா. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு, ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அடம் பிடிச்சிட்டு சரி கட்டாயப்படுத்தி அவரையும் வெளியில எடுத்து கொண்டு வந்துடுறா. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு பொருள் உள்ள இருக்கு, மாட்டிட்டு இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே தீ வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு, இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அந்த மெட்டீரியல் லைஃப்ல வந்து ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கிறதுனால திருப்பி போயிட்டு அவர் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுட்ட சொல்றாரு. இப்ப மறுபடியும் போய் அதை எடுத்துட்டு வெளியில வரா. அப்ப இவர் இவர் கேட்கிறாரு, நம்மளுடைய பிரைன் வைஸ் கேட்கிறாரு, ஏன் நீ இந்த மாதிரி பண்ற? உனக்கு வந்து உன்னோட உயிர் மதிப்பு தெரியலையா? தீ வந்து அதிகமா பரவ ஆரம்பிச்சிட்டு. இது வந்து கனவுதான் மாஸ்டர்ஸ். கனவை வந்து இவர் கேட்கிறாரு. நீ ஏன் அப்பாவுக்காக அப்படி பண்றான்னு, இல்ல எங்க அப்பா சொன்னதுனால நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த இதுல இந்த பிறவில வந்து இவ ரெடியா இருக்கிறா, அவங்க அப்பாவுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இவ ரெடியா இருக்கா. ஆனா அவரு என்ன செய்யல, ரெடியா இல்ல. அப்ப இதை வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. நீ வந்து கத்து கொடுக்க ரெடியாதாமா இருக்கிற, ஆனா அவர் வந்து புரிஞ்சுக்க ரெடியா இல்ல. சோ அவருக்கு ஸ்பேஸ் கொடு, அவருக்கு எப்ப கத்துக்கணும்னு தோணுதோ அப்ப கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை வந்து முடிக்கிறாங்க. சோ இந்த எல்லாமே இது வந்து இந்த கனவு நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னொரு பிறவியை வந்து ரீகால் பண்றா. அந்த பிறவியில என்ன இருக்கு அப்படின்னா, 1700 சம்திங் அந்த அந்த ஆண்டுக்கு போறா. அது வந்து உக்ரைன் கண்ட்ரில அந்த பொண்ணு பிறக்கிறா, ஒரு பையனா. அப்போ வந்து என்ன பாக்குறா அப்படின்னா, ஒரு பெரிய கோட்டை மதில் சுவர் பாக்குறா. அங்க 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 வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தோன்னே இவர் கேட்கிறாரு, அது என்ன பெரிய அரண்மனையா இல்ல கோட்டையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இது வந்து ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நீ ஜெயில யாரமா நீ பார்க்க வந்திருக்க, நீ யார் முதல்ல இதுல அப்படின்னோடனே, எனக்கு யாருன்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. அப்படியே பிக்பிட்டா பேசுறா, ஒரு சின்ன குழந்தை பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுறா. அப்ப இவருக்கு இப்பவும் புரியுது, இவ சின்ன பையனாதான் ஏதோ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அட்லீஸ்ட் நீ எங்க இருக்கிறங்கிறத கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னோடனே, ஒரு சின்ன பையனா இருக்கிறா, ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அப்படி ஒரு பரிதாபமான இருக்கிறா. சரி இப்ப நீ யார பார்க்க வந்திருக்க? இல்ல எங்க அப்பா உள்ள ஜெயில இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளுக்குமே கரெக்டா தெரியல, ஏன்னா பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால. அப்புறம் ஆமா எங்க அப்பா தான் இருக்கிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு கேஸுக்காக ஏதோ ஒரு ஜெயில ஒரு குற்றம் பண்ணிருக்கிறாரு, திருடி இருக்கிறாரு, ஆவணத்தை தான் திருடி இருக்காரு, அதனால ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி யோசிச்சுட்டு, இல்ல எங்க அப்பாவை தூக்குல போட்டுட்டாங்க, அவங்கள வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு இந்த பையன் வந்து என்ன ஆகுறான்னு பாருங்களேன் மாஸ்டர்ஸ். ஏன் இதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு இதோ பண்ணாலுமே இந்த பையன் அனாதையா ஆயிடுறான். சோ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட லைஃப், அப்பாவோட லைஃப் முடிக்கும் போது இந்த பையனுக்குமே யாருமே இல்லாம அனாதையாயி இந்த பையனுமே சீக்கிரமே என்ன செஞ்சிடறான், அந்த உயிரை விட்டுறான். சோ அப்பா வந்து அதனால இந்த லைஃப்ல இருந்து உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு என்ன இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம கொள்ளாம அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்க கூடாது, கொடுக்கும்போது நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட லைஃபே போச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு ஃபேமிலி இல்ல வந்து ஏதோ ஒரு 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 தப்பு பண்ணா கூட அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து உடனே என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆராயாம கொடுக்க கூடாது அப்படிங்கறத தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு நான் சொல்றேன், இந்த பொண்ணு சொல்றேன். ஓகேயா? சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆஹ் இதுக்கிடையில வந்து சோ வந்து இந்த மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. சொன்னோடனே சரி ஓகே, அப்ப அதுல அந்த பிறவில இருந்து வெளியில வரா. வெளியில வந்தோன்னு ரொம்ப அவளுக்கு கஷ்டப்படுறா, ஏன்னா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அவங்க வந்து பரிதாபமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதுனால இவளுக்கு வந்து அப்புறம் வந்து இது பண்ணவே முடியல, அவளால அடுத்துக்கடுத்து பேசவே முடியல. சரி ஓகே, நீ முதல்ல ரிலாக்ஸ்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு விட்டுறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய இந்த முதல்ல வந்து இவர் வந்து அதை வெளியில சொல்லவே இல்லை பாத்தீங்களா, அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப இவருக்கு தெரிஞ்ச நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே ஏன்னா இந்த
இந்த பொண்ணோட இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் இவர்கிட்ட வராங்க. வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நான் எனக்கு கனவுல எப்படி இருந்திருக்கு, நான் இந்த மாதிரி எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு அமானுஷ விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மத்தவங்க நம்ப மாட்டாங்க. நம்ம கூட இருக்கவங்ககிட்டே நம்மளால என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வருவோம் பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் கூட வந்து இவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. எனக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க. அந்த தேஜாவுலாம் சொல்லுவாங்கல்ல, தேஜாவு, இஎஸ்பி, அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க. முற்பிறவியில சில சில விஷயங்கள் பார்த்தது, கனவுல நடந்த சில சில விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை ஏன் சொல்றாங்க, அதான் சொல்றாங்க, நம்ம அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னா அவங்க நம்மள பைத்தியம்னே நினைச்சுவாங்க, அதனால நான் யார்கிட்டயுமே சொல்லல. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்றதுனால நாங்க எல்லாருமே ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவருக்கு அப்பதான் புரியுது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, வந்து நல்லாவே என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து நம்மளை தாண்டி அந்த அமானுஷ்ய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆனா அவங்க வந்து வெளிப்படையா தெரிவிக்காம இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத இன்னும் அவரு தெளிவா என்ன செஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உம் ம். அப்போ வந்து இவர் நினைக்கிறாரு, சரி நம்ம இவ்வளவு தூரம் நிறைய நம்ம சொல்லிட்டோம், நிறைய பேர் வந்து நம்மள வந்து பாக்குறாங்க, எல்லாம் இருக்கு. சோ அவருக்கு வந்து உடனே அவருக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யணும், ஐயோ நம்மளுக்கு அது யார் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து அவருக்கு வந்து இன்னொரு அந்த அந்த ஒரு இது குரல் கேட்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கா, பொறுமையா வெயிட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ். பொறுமையா என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். நமக்கான காலகட்டம் வர வரைக்கும், நமக்கான அந்த தேடுதல் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே என்ன செய்யும், நல்லதா நடக்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை லைஃப்ல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், டெய்லி டெய்லி கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ப்ராசஸ நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஒரு டைம்ல கண்டிப்பா அந்த நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கறத அவர் அவர் ஏற்கனவே ஒரு மாஸ்டர் சொன்னதை திருப்பி ரீகால் பண்ணிட்டு, சரி கொஞ்சம் அமைதியா இருப்போம், எல்லாம் அந்த அந்த காலம் வரும்போது நடக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுட்டு அமைதியா என்ன செஞ்சு அவரோட வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அப்படின்னா, ஆஹ் அந்த இதை பார்த்தாச்சு, ஜெயில எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உம் சோ அந்த இதே பார்த்தாச்சு. அவங்களுடைய யாருமே அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்தாச்சு. உம் உம் அப்போ நம்மளுக்கு வந்து இதுல மெயினா சொல்றாங்க, உடல் வந்து தன்னைத்தானே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, குணப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உம் ம். அப்ப இவ சொல்றா, ஒரு சில விஷயத்த என்ன அப்படின்னா ஒரு காமன் விஷயம் தான். நம்ம வந்து எப்படி இருக்கோம், முதல்ல ஒரு குழந்தையா ரொம்ப சிசுவா வந்து பிறக்கிறோம் இந்த பூமியில, எதுவுமே தெரியாம. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையா மாறி அப்புறமா என்ன செய்யறான், அந்த இளைஞன், அந்த யுவன் யுவதி அந்த மாதிரி இளைஞர் பருவத்துக்கு வர்றோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், அடுத்தடுத்த பருவத்துக்கு வந்து 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 என்ன பண்றோம், லாஸ்ட்ல வயசானதுக்கு அப்புறமா நிறைய விஷயத்த கத்துக்க அப்புறம் இவ சொல்ற, இது எல்லாமே நடக்கத்தானே செய்யுது. அப்போ நீங்க இறப்ப மட்டும் ஏன் நீங்க வரவேற்க மாட்டேங்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு பருவமா மாறி, அப்ப இறப்பும் வந்து வரவேற்கத்தக்கது தானே. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, மேல போயிட்டு நிறைய ஆன்ம வளர்ச்சிக்கு விஷயங்கள் தான் மேல நடக்க போகுது. நீங்க ஹாப்பியா தான் இருக்க போறீங்க. சோ அப்ப ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கறத இது வந்து சொல்ல போறோம். அதனால இது வந்து என்னைக்குமே நிக்க போறது இல்ல. இட் வில் கண்டினியூ, தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. எந்த காலகட்டத்திலையும் இது வந்து நிக்க போறது இல்லை அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், நம்மள புதுப்பிச்சுட்டே இருக்கோம், புது புது அனுபவங்களை வந்து பெற்றுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் தானே. சோ அப்போ நம்ம ஏன் வந்து இதுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, வந்து இந்த பூமிக்கு திருப்பி வர விருப்பம் கூட பட மாட்டாங்களாம், மேலே இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா அவங்க நிறைய வந்து ஜாலியா இருக்கும், மேல நிறைய லெசன்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சில அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்றான், இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து என்னன்னா இது எல்லாமே இடைவிடாத கற்றல் தான், தொடர்ந்து நம்ம கத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்காகத்தான் நம்ம வந்து பூமிக்கு ஒரு வாகனமா தான் நம்ம எதை எடுத்துட்டு வரோம், நம்மளுடைய உடம்பை எடுத்துட்டு வரோம்.
இதை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஓகே தானே? சோ ஒரு பூமியில வாழும் காலத்திற்கு எப்ப நம்ம யூஸ் பண்ற வாகனம் தான் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு நிலைச்சிருக்கிறது நம்மளுடைய ஆன்மா தான் அப்படிங்கிறது. சோ அப்ப இது வந்து ஒரு குரு இப்ப இது வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, உடல் எடுத்துட்டு தங்கிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய கத்துக்க முடியுமா, ஃபாஸ்டா கத்துக்க முடியுமா, இல்ல மேல இருக்கிற உலகத்துல நம்ம இருக்கும்போது நல்லா ஃபாஸ்டா கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு டாக்டர். அப்ப அவங்க சொல்றாங்க மேல இருந்து, இல்ல இங்க கீழே இப்ப கத்துக்கிறத விட நீங்க மேலதான் ஃபாஸ்டா கத்துப்பீங்க, அங்க நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த வலி வேதனை எல்லாம் இருக்காது, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சமைச்சு சாப்பிடலாம் எதுவுமே வேலை இல்ல மாஸ்டர்ஸ். நம்ம கீழே புலகத்துல என்ன பண்றோம், சம்பாதிக்கிறதுக்கே முக்கால்வாசி நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் தானே லைஃப்ல. அப்புறம் மீதி நேரம் தூங்குறோம், அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு தூங்குறது வேலை பார்க்கறது இப்படிதான் நம்மளால பண்ண முடியுது. ஏன்னா சம்பாதிக்காம நம்மளால அதே மாதிரி இப்ப சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாம சாப்பிடாம சம்பாதிக்காம இந்த உலகத்துல வாழ முடியாது. இதுக்கே நம்ம நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். மேல வந்து எதுவுமே கிடையாது நம்மளுக்கு, சம்பாதிக்கவும் வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாம், ஃபுல்லா டைம் எல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நம்மளால என்ன பண்ணிக்கலாம், நிறைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து கீழே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுகளை ஒரு புதுசா ஏதோ கத்துக்கணும், உறவுகள்ட்ட இருந்து ஏதோ கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். உறவுகளோட வந்து இருந்து அவங்க கிட்ட என்ன கத்துக்கணுமோ அதை வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா எப்போ நம்ம கத்துக்கிட்டு முடிக்கிறோமோ, இந்த பூமியில நம்மளுடைய வேலை முடியுதோ, அப்ப நம்ம என்ன செய்யணும், திருப்பி நம்மளுடைய ரொட்டீன் லைஃபுக்கு மேல போயிட்டு அதை என்ன செய்யறோம், நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல சில நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்துல மேல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கொடுக்கலாமா. ஓகே, இது நம்ம தெரியும்ல நம்மளுக்கு ஏற்கனவே. சோ நிறைய இதுல பார்த்திருக்கோம், மேல இருக்கிறவங்க கொடுக்கலாமா. அப்ப இவர் கேட்கிறாரு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு அவங்களா வந்து உங்களுக்கு முன்னாடி தோன்றி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம், இல்ல மேல இருந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் உங்களுடைய அந்த மேல இருந்து அப்படி ஈஸியா மைண்ட் வழியாவே கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து நம்மளுக்கு தரலாம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த மேல இருக்கிற ஆன்மா விருப்பப்பட்டா செய்யலாம் அப்படிங்கறத என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதுலயே என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இப்ப சொல்றா, இவளுக்கு வந்து பயங்கரமா வந்து அந்த விழிப்புணர்வு நல்லா இருக்கு. எந்த டைம்ல இந்த மாதிரி இந்த ஒரு ரெக்ரெஷன்ல இருக்கும், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல இருக்கும் போது அவ சூப்பர் கான்சியஸ்லயே போயிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு இருக்கு. அவள்கிட்ட என்ன வந்து தப்பு இருக்கு, அவள் வந்து மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன, சோ அவ என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லாமே அவளுக்கு ஈஸியா புரியுது. ஆனா இதே இது அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யுதுன்னா எல்லாமே அவளுக்கு என்ன செய்யறது இல்ல, ஞாபகத்துல இருக்கிறது இல்ல அப்படிங்கறத இவர் வந்து மறுபடியும் என்ன செய்யறாரு நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, அந்த பொண்ணுகிட்ட தான் மறுபடியும் பேசுறாரு. சரி, நான் வந்து உனக்கு வந்து இப்போ வந்து நீ வந்து ரைட், நீ வந்து இப்போ கொஞ்சம் கீழே தான் இருக்கிற, உனக்கு நான் நிறைய கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ வந்து உன்னோட பயத்தை வந்து முதல்ல நீ என்ன செய்யணும், எல்லா விதமான பயத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் இன்னும் கத்து கொடுக்கவா அப்படின்னு இவன் சொல்றா, நீங்க தான் ஏற்கனவே என்னைய தான் கத்து கொடுத்து அழகா என்னோட பயத்தெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா ஓகே ரைட், இன்னும் நான் வந்து உனக்கு செய்யறேன், ஓகே அப்படின்னு சொல்லி இவளு என்ன செய்யறா சொல்றான். அப்போ வந்து இந்த இப்ப நீ வந்து இப்போ ஃபுல்லா மெசேஜ் எல்லாம் கொடுக்குறியே, இது வந்து நீனா சொல்றியா இல்ல வேற யாராச்சும் கொடுக்குறாங்களான்னு, இல்ல மேல இருக்கிறவங்களுடைய இதைத்தான் நான் அப்படியே உங்களுக்கு என்ன செய்யறேன், பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். பாருங்க இதுல எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க அந்த இதெல்லாம். சோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து இவ சொல்றா, சரி உனக்கு வந்து நீ வந்து எதை மாத்தணும், இவ சொல்றா, நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் இது என்ன அப்படின்னா நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். நம்ம கிட்ட நானே நிறைய வாட்டி பார்த்துட்டேன், நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நேத்தே நான் சொன்ன மாதிரி நம்ம கூட மாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு பாதுகாப்புக்கு மேல வந்து நிறைய மாஸ்டர்ஸ், கீழே கூட நம்மளுடைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பூர்ணாத்மா இருக்காங்க, எல்லாமே நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நம்மளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்காங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. சோ அதனால நம்ம கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறோம். நம்ம மேல நம்பிக்கை கிடையாது, இந்த பிரபஞ்சம் மேல நம்பிக்கை கிடையாது. சோ அந்த நம்பிக்கை எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ சொல்றா.
நான் வந்து யாரையுமே ஒழுங்கா நம்புறது கிடையாது. எல்லாரையுமே நான் வந்து என்னை வந்து நான் வந்து எனக்கு கஷ்டம் தான் படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால எனக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டம்லாம் இருக்கு. அந்த அவேர்னஸ் எனக்கு இல்ல. அதை நான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, ஓகே, ரைட்டு. நீ வந்து யாரெல்லாம் விலைக்கு வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நான் 2 பேரை விலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம இப்ப பார்த்தோம் தெரியுமா, லாஸ்ட் பிறகுல சின்ன பையனா இருந்தா அவங்க அக்காக்கு மேரேஜ் சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னால, அந்த ஃப்ரெண்ட சொல்றா. நான் பெக்கி, எஸ், அந்த பொண்ணையும் ஸ்டூவர்ட் இவர் லவர் இருக்காப்லையா, சோ அவங்களையும் நான் விலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்களும் அதே மாதிரிதான் உங்களுடைய இது எதுக்குன்னு அவர் சொல்றா பாருங்க. ஒண்ணு வந்து ஸ்டூவர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இவளை வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கிறாரு. எப்படின்னா, ஒரு ஆளுமைக்குள்ள வச்சிருப்பாங்க தெரியுமா, அவர் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஒரு சுதந்திரமா கூட இருக்க விடாம அந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இவன் மேல உண்மையிலே பாசம் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த அவர் வந்து ஏற்கனவே மேரிட் பர்சன், சோ நிறைய குழப்பங்கள் இருக்கு. சோ இவளை வந்து ப்ராப்பரா கல்யாணம் பண்ண முடியல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் வந்து இவளை வந்து எப்பவுமே அந்த ஒரு ஆளுமைக்குள்ள வச்சுக்கிட்டு இவளை யோசிக்க கூட விட மாட்டேங்கிறாரு. சோ அந்த மாதிரி பண்றது ஸ்டூவர்ட். இன்னொன்னு வந்து பெக்கி வந்து என்ன பண்றா அப்படின்னா, இப்ப நம்ம இவ வந்து ஒரு இதை சொல்றா, நான் வந்து ஒரு பாசிட்டிவா அவ சொல்லும் போது அந்த பொண்ணு அப்படியே நெகட்டிவாவே பேசிட்டே இருக்கா. எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாவே பேசி இவளை வந்து யோசிக்க கூட விட மாட்டேங்கிறா. இவளை ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு டிசைட் பண்ண கூட என்ன செய்ய விட மாட்டேங்க. ஃபுல்லா அவளே வந்து தலையிடுறா. அப்ப இவ சொல்றா, நான் இந்த 2 பேரையும் நான் வந்து என்ன செய்யணும், விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் இந்த கரஸ்பாண்டிங் இருக்க பர்சன்ஸ் அந்த ஒரு காலகட்டத்துக்கு அவ என்ன செஞ்சிருக்கா, அவ வந்து அதை ரீகால் பண்ணியிருக்கா. சோ அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது அவன் அந்த பழசெல்லாம் எடுத்துட்டு வரும்போது எந்த மாதிரி இதுல உறவுல இருந்தாங்க, அந்த உறவு சிக்கல் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் கத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து நிறைய வெளியில வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம உங்களையுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு, உங்களுடைய சந்தோஷத்திற்கு, உங்களுடைய அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீடம், உங்களுடைய சுதந்திரத்துக்கு யாராவது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தடையா இருந்தாங்கன்னா அவங்கள உங்க லைஃப்ல இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு பாருங்க. எவ்வளவுதான் அவங்க மேல அன்பா அவங்க இருந்தாலும் அது அன்புங்கிறது ஒரு சிறை மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை வந்து ஃப்ரீயா சிந்திக்க விடணும். யார் சிந்திக்க விடுறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு கரெக்டா நம்ம அந்த எப்படி சொல்றது, நம்ம லைஃப் பாத்துல அவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ணணும். நம்மள வந்து இப்படி யோசிக்கவே விடாம அப்படியே ஆளுமைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டாமினேட் பண்ற பர்சன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா உங்கள லைஃப்ல இருந்து விலக்குறதுக்கு பாருங்க. அதுக்குதான் நம்ம இதை சொல்றோம். வெறும் ஜஸ்ட் வந்து இது கேத்ரினோட கதை மட்டுமே கிடையாது, நம்மளுடைய இதுவும் தான். நம்ம இதுல இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நுணுக்கமா நம்ம கத்துக்கணும் மாஸ்டர்ஸ். அவ்வளவுதான். அதுக்குதான் நம்ம இவ்வளவு உட்காந்து பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ அதனால சொல்லுங்க, உங்ககிட்ட யாரு வந்து எதிர்மறையா இருக்காங்களோ, நெகட்டிவிட்டியை சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்கள விட்டு விலகி அவங்க வேண்டவே வேண்டாம் அவங்களுக்கு. சரிங்களா? அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க, இல்லப்பா நான் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அவங்க ரொம்ப உங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, விலக்கி வைங்க. அதுதான் இங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்புறம் வந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணுக்கு அந்த ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ சரி, ஓகே, ரைட். உனக்கு நீ இப்ப யார நீ இப்போ உனக்கு விலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்ட, அப்ப நீ யார நம்புற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், நம்ம இவரை தான், சரியா, உங்களை தான் நம்புறேன் அப்படின்னு அவன் சொல்றா. சரிடா அப்பா, என்னை வந்து நம்புற, ரைட்டு. வேற யாராவது நம்புறேன்னு, சரி ஸ்டூவெட்ட கூட கொஞ்சம் வேணா நம்பலாம். அவர் வந்து சில நேரத்துல வந்து தப்பு பண்ணாலும் சில நேரத்துல என் பாசமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு டாக்டரை சொல்றான். அவரும் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவரும் எனக்கு நல்ல சஜஷன் தான் கொடுக்கறாரு அப்படிங்கறது என்ன செய்யறா சொல்றா. சோ பாருங்க, அவருடைய சிஸ்டரையும் சொல்றா, என்னோட சகோதரியும் எனக்கு வந்து நல்ல இதான் சொல்லி இது பண்றான், அவளையும் நான் நம்பலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. உனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா உன்னுடைய அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, உன்னோட விஸ்டம் பெருசாயிடுச்சு, உன்னுடைய அன்பு வந்து அப்படி ஃபுல்லா வெளிப்படையாகி போச்சு. நிறைய பேர் அதுல அட்ராக்ட் ஆகுறாங்க, நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். அதனால உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ப தகுந்த நண்பர்கள் உனக்கு நிறைய கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து சொல்றாரு. ஓகேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறா, அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் சொல்றா, சரி, ஓகே, டன். இப்போ நம்ம எல்லாம் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், பாஸ்ட் எல்லாம் நீ எடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்க, அதே மாதிரி ஃபியூச்சரை வந்து கணிக்கிறதுக்கு உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி, அதுக்குதான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சோ இவர் சொல்றா, ஆமா அதுக்கு கூட முடியும். ஆனா இப்ப எனக்கு அந்த சான்ஸ் வந்து என்ன செய்யல, மாஸ்டர்ஸ் எல்லாம் தரல. அவங்க கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க, நான் ஃபியூச்சர் எடுத்து பேச முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு, ரைட்டு, இப்ப இவன் மூலமா நம்ம ஃபியூச்சர் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு அவ்வளவுதான் அந்த இது இருக்கு.
இருக்கு, அந்த அவளுடைய அந்த சோலோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கா, இருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் காலங்கள் வரணும், வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் அந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஃபியூச்சர் வந்து கிடைக்கல, ரைட்டு, சரி ஓகே, கிடைச்ச நாலேஜை எடுத்துப்போம். ஆனா ஃபியூச்சரையும் நம்ம பாக்குறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இவ சொல்றாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரியா இப்ப நிறைய பேர் வந்து அது அவளை சுத்தி இருந்துட்டு இருக்காங்க, எல்லாமே அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஓகே. சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிறவிக்கும் பின்னாடியும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நோக்கம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விளக்கம் இருக்கு, ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பிறவி எடுத்து வரோம். சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நமக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக போக்கி அதை மறை செய்வதற்கு பல வழி இருக்கு. அந்த வழியெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணுங்க. அவங்க அதை வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ அப்போ வந்து இதுல வந்து எனக்கு ஒரு ஊடகமா வந்து அவளை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சேனலைஸ் மாதிரி. அவ வந்து நிறைய மெசேஜ் வந்து சொல்லியிருக்கா. மெயினா பயம் போடும் அப்படிங்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த பர்டிகுலர் டே வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அந்த நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு எட்டானல் தான், நம்மளுக்கு வந்து அழிவு கிடையாது, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இவ சொல்றா, மறுபடியும் நீ வந்து அந்த பிறவிக்கு ஏதாவது போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. கேக்குறாரு. இல்ல, நான் வந்து இப்ப போகல. அப்போ வந்து அவர் ஒரு பிறவில பார்த்தோம், ஜெயில அவங்க அப்பா போட்டு அவங்க அப்பாவுக்கு உடனே வந்து ஒரு அந்த மரண தண்டனை கொடுத்ததுனால இந்த பையன் அப்படியே அனாதை ஆயிட்டான் அப்படின்னு. ஆனா இவ என்ன சொல்றா, இந்த பிறவில அவளுக்கு அப்பா இருந்தா கூட அது வந்து அவளுக்கு வந்து எல்லாமே அவருக்கு ஒரு சுமையா தான் ஆயிட்டு, அந்த அப்பாவே இவளுக்கு ஒரு சுமையா தான் ஆயிட்டாரு. பாருங்க, ஒரு பிறவில அந்த மாதிரினா ஒரு பிறவில இந்த மாதிரி அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணா, இதுல அப்பா இருந்தும் அவளை வந்து அவ்வளவு என்ன செய்யறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொன்னு ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா இவளுக்கு மூச்சு திணறல் எல்லாம் வருது, நம்ம அப்போ முதல்ல பார்த்தோம், எதுக்கு எடுத்தாலும் அந்த மூச்சு திணறல். அதுக்கான ஒரு ரீசன் இன்னொன்னு இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ரீசன் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து வோக்கல் கார்டு, அந்த தொண்டையில வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்களாம். அப்ப சர்ஜரி பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்களாம், இவளுக்கு வந்து வந்து இந்த மாதிரி மோசமா இருக்கு, இவ சரிவாகுமா ஆகாதோ, இந்த மாதிரி இவளுக்கு மூச்சு திணறல் வந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவளுக்குன்னு அந்த ஆழ்நிலையில இருந்தாலும் அதனாலதான் அந்த சர்ஜரி பண்ணும்போது கூட டாக்டர்ஸ் எப்படி பேசியிருக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இவ கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ வந்து இந்த மாதிரி கஷ்டப்படலாம், இவளுக்கு சரியாகாதோ அப்படின்னு நிறைய மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பேச பேச இவ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கா, கேட்டுட்டே இருந்தோன்னா அவளுக்கு ஒரே பயம், நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவோமோ, நம்மளால மூச்சு திணறல் அடிக்கடி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாருங்க, அததான் மெயினா. அப்போ அந்த இதுல நிறைய வந்து விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசைங்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சமமான எதிர் நிகழ்வு. இவளை வந்து அந்த மாதிரி பயமுறுத்தி பயமுறுத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டு 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 இவ இல்லாத மூச்சு திணறல இவளே என்ன செஞ்சுட்டா, எடுத்துட்டு வந்துட்டா. சோ அப்ப நம்மளுடைய அந்த பயத்தால, அந்த புரிதல் இல்லாம அவங்க சொன்னதை அப்படி கேட்டு அந்த பயத்தை உள்ள போட்டதுனாலயே அவளுக்கு என்ன செஞ்சுச்சு, அந்த மாதிரி வந்துச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே அவ்வளோ அவளுக்கு பயமா, நம்மளுக்கு என்னமோ நடந்துரும், நம்மளுக்கு வந்து மூச்சு ஒழுங்கா சுவாசிக்க முடியாது, பிரச்சனை வந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்களே, இதை உள்ள போடுறோம், இதுல வெளியில வைக்கிறோம், இதை தொண்டை அவளுக்கு வீங்கிரும், அவளால பேச முடியாது, மூச்சு திணறும், இது எல்லாமே நடக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க பாருங்க. சோ அதெல்லாமே இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து அதை வந்து இவர் சொல்றாரு, அதை ரிவைண்ட் பண்ணிக்கலாம். நீங்களா எதுக்காக இதை சொல்ற அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு பேட் ஈவெண்ட் முன்னாடி நடந்தது அப்படின்னா, நீங்க அது மூலமாவே நம்மளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு பயத்துல இருக்கோம், ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னா, நம்ம அதை எடுத்து திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பாசிட்டிவிட்டியா மாத்தலாம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. திருப்பி வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, அதை வந்து ரிவைண்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அதை மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி, அது வந்து ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாயை. அது டாக்டர்ஸோட ஒப்பீனியனை தவிர அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம நிறைய பேர் பாப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டா அவங்க மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவங்களால அந்த ஆட்டோமேட்டிக்கா பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பயமுறுத்தி விட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படி இருக்காங்க, இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு சொல்லி நிறைய. அதுவும் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்க பார்ப்போம்,
பார்ப்போம்ல ஹாஸ்பிட்டல் போகும்போது, ஏதோ இறப்ப கூட பார்க்க சான்சஸ் இருக்கு. நிறைய பேஷண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த பயம் வந்து உள்ள ஸ்டோர் ஆயிரும். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவுதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் அழகா பண்ணும்போது கூட நம்ம என்ன ஆகும்னா எப்படா வீட்டுக்கு போவோம் எப்படா வீட்டுக்கு போவோம் தான் நினைச்சிட்டு இருப்போமே தவிர ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். உங்களுக்கு ஏசி ரூமே கொடுத்து டிவியே கொடுத்து உங்களுக்கு விதவிதமா எல்லாமே கொடுத்தாலும் உங்களால எப்படா வெளியில வருவோம் தான் நம்ம இருப்போம். சோ அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் அது கிரியேட் ஆயிருக்கு. சோ அதுல இருந்து வெளியில வர நம்மளால வெளியில வர முடியும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது இவர் சொல்றாரு. சோ என் லைஃப் ரொம்ப ஒரு பாஸ்டா வந்து ஒரு ஒரு மேல் நோக்கிய ஒரு பரிணாமத்துல நான் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்தர் வந்து சொல்றாரு. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட லைஃப். அவருடைய பொண்ணு கூட வந்து சொல்றாளாம், அப்பா நான் வந்து உங்க கூட 40,000 வருஷமா உங்களை நேசிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு சொல்றா, 3 வயசு பொண்ணு. அதை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சு அப்படியே என்ஜாய் பண்றாரு பொண்ணோட. அந்த இதோட இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு முடியுது, 10வது சாப்டர். சோ அப்போ மெயினா நம்மளுக்கு இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம பழச சுமந்துகிட்டு இருக்க வேண்டாம். அந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்மளால ஈஸியா பாசிட்டிவிட்டியா மாத்த முடியும் அப்படிங்கறது, அது பழச கூட நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல பயம். சோ அந்த பயத்தை கூட நம்மளால போக்க முடியும். சோ நீங்க கூட யோசிக்கலாம், எந்த சூழ்நிலையில எப்போ நம்மளுக்கு அந்த பயம் வந்துச்சு, யாரோ ஒருத்தங்க விதைச்சு உள்ள வச்சிருக்காங்க. ஆனா அந்த இதை கண்டுபிடிக்கும் போது நம்மளால ஈஸியா அந்த பயத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ நம்மளால இப்ப இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நம்ம கைவசமா இருக்கிற அந்த தியானம், சோ எனக்குமே நிறைய இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு அந்த பயங்கள், வாழ்க்கையில எல்லாமே இருக்கு சேலஞ்சஸ். பயம்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பயம் இருக்கும். சோ மெயினா அந்த நம்பிக்கை வைக்கலாம். சோ அந்த பயம் போனோம்னா கண்டிப்பா நம்ம அந்த ட்ரஸ்ட் தான் சொல்லுவாங்க. சோ பயம் இந்த பொண்ணே சொல்லிட்டா, அவளுக்கு இருக்க பயத்துக்கு அவள்கிட்ட என்ன இல்லைன்னு அவள் சொல்லிட்டா, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா. சோ நம்ம நம்பிக்கை வைப்போம் பிரபஞ்சத்து மேல, நம்ம மேல, எல்லார் மேலயும் நம்பிக்கை வைப்போம். நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்மளுடைய பயங்கள் நம்மளை விட்டு போவோம். சோ அதுக்கு டெய்லி என்ன செய்வோம், நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். சரிங்களா, புக்கு படிப்போம், சேம் தான். ஓகேங்களா. So thank you masters.